ஒரு சமயத்துல சிவபெருமான் கைலாய மலையிலிருந்து வெளியே வந்து தேவியோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தாராம். அப்போ மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. கைலாயத்தை விட அமைதியும் இயற்கை அழகும் இருக்கும் மலை எங்காவது இருக்கான்னு தேடிக்கொண்டே இருந்தாராம். மதுரைக்கு அருகே மேருமலைக்கு சமமான ஒரு அழகான மலைக்கு பக்கத்துல வந்தாரு. அங்கே பார்வையிலேயே பிரமித்து போனார் சிவபெருமான். அட, இவ்ளோ அழகா இருக்கா இந்த மலை, இங்கதான் இருந்துடலாமேன்னு நினைச்சாராம். அதுக்குள்ளே ஒரு அழகான நீர்வீழ்ச்சி, அதுக்கு அருகே ஒரு பெரிய பாறையில போய் அமர்ந்தாரு. அப்போ அந்த இடத்துல 300 சித்தர்கள் யாகம் செய்து கொண்டு வேதமும் ஓதிக்கொண்டிருந்தார்களாம். அந்த வேத கோஷம் சிவபெருமானோட காதுக்குள் விழுந்துச்சு. அதை கேட்டு பக்கத்துல இருந்த பார்வதி தேவிய பார்த்து, இங்கேயே தங்கலாமான்னு கேக்குறா சிவபெருமான். பார்வதி தேவி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, இந்த இடத்துல இருக்கும் இயற்கை அழகுக்கு இணை எதுவும் இல்ல. நம்ம மனசார நினைச்சா இங்கேயே இருந்துடலாம். பெரும்பாலான நாட்களையும் இங்க ஆனந்தமா கழிக்கலாமே. அதுக்கு சிவபெருமான் சிரிச்சிட்டு, அப்படியா, அப்போ கைலாயத்துக்கு திரும்பி போகவே விருப்பம் இல்லையான்னு தேவியிடம் கேக்குறான். அந்த பனிமலரின் குளிர் வாசனைக்கும் மேல இங்க இருக்கும் தாமரை மலரின் வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க பார்வதி. அதுக்கப்புறம் சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே, நீங்க இங்க தங்கணும்னு நினைக்கும் போது நான் மட்டும் தனியா போய் என்ன பண்றது, நானும் இங்கதான் தங்கி விட்டுறேன். தினமும் சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் வந்து என்ன துதி பண்றாங்க, எனக்கு வேற எந்த கவலைன்னு சொல்லி புன்னகையா பார்வதி பக்கம் பார்த்தாராம். அந்த ஆனந்தமயமா இருக்கும் மலைச்சாரல் தான் சதுரகிரி மலைன்னு சொல்லப்படுது. சதுரகிரி மலை பழைய பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரைக்கு சொந்தமானது. சதுரம்னா 4 பக்கம் சமம், அதனால சதுரகிரின்னா 4 மலைச்சிகரங்களோட மலைன்னு அர்த்தம். சதுரகிரியில பெரிய விஷயம் என்னன்னா, அங்க நிறைய சித்தர்கள் தங்கியிருப்பாங்க. உயிர்காக்கும் மூலிகைகள்லாம் நட்டு யாராவது உதவிக்காக வந்தா யாரையும் வேறுபாடு பார்க்காம மனித நேயத்தோட சேவை பண்ணுவாங்க. இன்னும் கூட அந்த சேவை தொடர்ந்து நடக்குது. அங்க நிறைய சித்தர்கள் கண்களுக்கு தெரியாமலே நடமாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சுமார் 28 குகைகள்ல சில முனிவர்கள் இன்னும் வாழ்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிலர் மலை உச்சியில அமர்ந்து தியானம் பண்றாங்க. சிலர் குகைகள்லயும், சிலர் அருவி ஓரங்கள்லயும் தங்கியிருப்பாங்க. இன்னும் சிலர் நமக்கே தெரியாம பூமியிலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சதுரகிரியில சுமார் 16 கோவில்கள் இருக்கு. வெள்ளை பிள்ளையார் கோவில், கன்னிமார் கோவில், பேச்சியம்மன் கோவில், காளியம்மாள் கோவில், பைரவமூர்த்தி கோவில் மாதிரி பல கோவில்கள் அங்க பிரசித்தமா இருக்கு. இந்த சதுரகிரியில இருக்கிற ஒவ்வொரு கோவில்களிலும் இன்னும் இப்போவும் அதிசய சம்பவங்கள் நடக்கிட்டே இருக்குன்னு சொல்வாங்க. அந்த விஷயத்தை கேட்கறதுக்கே உடம்பு முழுக்க புல்லரிக்குது. சித்தர்கள் பலரும் இங்க அன்றாடம் வந்து போறாங்கன்னு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. பாறைகள் எல்லாம் சேர்ந்தாதான் அதுக்கு மலைன்னு பேர் வந்தது. இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியற அளவுக்கு எல்லாம் பெரிய பெரிய பாறைகள் தான் நிறைய இருக்குது. ஆனா ஆதி காலத்திலிருந்தே முக்கியமா கருதப்படுற 13 பாறைகள் தான் இன்னைக்கும் சிறப்பா சொல்லப்படுது. அந்த 13 பாறைகள் திருக்கை கல்பாறை, யானைக்கல், பளிங்கர் பாறை, சங்கிலிப்பாறை, கரும்பாறை, வட்டப்பாறை, கொலைகாரன் அல்லது கொடைகாரன் கல், பேச்சிப்பாறை, வழுக்குப்பாறை, சமதளப்பாறை, பசுமீதிப்பாறை, படிவெட்டிப்பாறை, குதிரை குத்திப்பாறை எல்லாமே தனித்தனியா ஒரு வரலாறு வைத்திருக்குது. இந்த பாறைகள்ல பல சித்தர்கள் தவம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்னைக்கும் அந்த பாறைகளுக்குள்ளே சித்தர்கள் உறைந்து அருள் பாக்குறாங்கன்னு நம்புறாங்க. இந்த பாறைகளை மனதோட வணங்கினா நேர்ல சித்தர்களை தரிசனம் செய்த மாதிரி அதே பலன் கிடைக்கும் என்பதும் பலரால அனுபவிச்சு சொல்லப்பட்ட உண்மை. சதுரகிரியில சில அற்புதமான பாதைகள் இருக்கு. அந்த பாதைகள்ல நடந்துச்சுன்னா இடையிடையே தெய்வங்களோட தரிசனமும் மகான்களோட காட்சியும் கிடைக்கும்னு பலர் சொல்றாங்க. அங்க புண்ணியமான தீர்த்தங்களும் நிறைய இருக்கு. மொத்தம் 27 தீர்த்தங்கள் இருக்கு. ஆனா வழக்கத்தில் 8 தீர்த்தங்கள் தான் யாத்ரிகர்கள் அதிகமா தரிசனம் பண்ணுவாங்க. இப்படி அதிசயங்களால நிறைந்த சதுரகிரியில நாளும் புதுசா ஏதாவது நடக்கிட்டே இருக்கும். அந்த அதிசயங்களை நிகழ்த்துற தெய்வங்களும் முனிவர்களும் சித்த புருஷர்களும் யார் யார் தெரியுமா? இனி ஒவ்வொரு வாரமும் அந்த அதிசயங்களை ஒன்றோட ஒன்று நம்ம புரட்டி பார்ப்போமா?